இன்றைக்கி நம்ம தோசை மாவு கம்மியாக இருக்கிற அன்றைக்கி கோதுமை மாவையும் மிக்ஸ் பண்ணி எப்படி தோசை சுடுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா எந்த கன்சிஸ்டன்சியில் வரணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கூட கெட்டியாக இல்லாமல் நல்லா மாவு சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கோதுமை மாவை அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோசை மாவு ஊற்றுறப்ப எந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி வருமோ அதே அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 வரமிளகா கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி தொக்குக்கு பார்க்க போகிறோம். கோதுமை தோசைக்கு தக்காளி தொக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுட்டு கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை 3 ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்குவேன். மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 4 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். 4 தக்காளிக்கு 4 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு நார்மலான காரம் தான். இப்போ நம்ம நல்லா அதை வதக்கிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச 4 தக்காளி எடுத்து நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடாய்க்குள்ளே போட்டுட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா அதை வதக்கலாம். அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். வேணும்னா அப்புறமா கூட போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அதை நீக்கி பார்த்தா உங்களுக்கு தக்காளி இந்த மாதிரி இருக்கும். இப்போ தான் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். ஒரு டைம் எடுத்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்க்குறப்போ தக்காளி இன்னும் நல்லா வதங்கி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ தண்ணி ஊற்றுறது உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். தக்காளியில் ஆல்ரெடி நிறையா தண்ணி இருக்கனால நம்ம கொஞ்சமாக இப்போ ஊற்றினா போதும். அதனால் இப்போ கொஞ்சமாக இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு திருப்பி நம்ம அதை மூடி வச்சுட்டா அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சைடில் நம்ம கரைச்சி வச்ச கோதுமை மாவு எடுத்து தோசை ஊற்றலாம். இந்த தோசை நம்ம எடுத்துட்டா அங்கே தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். நம்ம கோதுமை மாவையும் அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணனால தோசை நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு.
பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு தோசை வந்திருக்கு. இந்த தோசைக்கும் தக்காளி தொக்கும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சுன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம கடைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா கடைஞ்சால் உங்களுக்கு தக்காளி நல்லா தண்ணியாட்டம் ஆகிடும். இல்லைன்னா தக்காளி தண்ணி தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம நல்லா ஒரு மத்து வச்சு கடைஞ்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கோதுமை தோசையும் தக்காளி தொக்கும் ரெடி.